ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம 60 எதிர்ச்சொற்கள் பார்க்க போறோம். இது சாதாரணமான வார்த்தைகளா இல்லாம எல்லாமே வினை சொற்கள், எல்லாமே செயல்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாத்தீங்கன்னா, வருவது அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வருவது அப்படின்றது ஒரு வினைச்சொல். இதோடைய ஆப்போசிட், இதோடைய எதிர்ச்சொல் போவது. சோ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு ஹிந்தில என்னென்ன வார்த்தை இருக்கு? வருவது, போவது, எடுப்பது, கொடுப்பது, இந்த மாதிரி வினைச்சொற்கள்ல எதிர்ச்சொற்கள் பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோ கடைசி வரை பாருங்க. நிறைய வார்த்தைகள் உங்களால கத்துக்க முடியும். இப்ப வாங்க அது என்னென்ன வினைச்சொற்கள்னு பாத்திரலாம். முதல் வார்த்தை வருவது. வருவது ஹிந்தில ஆனா. ஆனா. போவது ஜானா. வருவது ஆனா, போவது ஜானா. ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். இத நீங்க ஆ அண்ட் ஜா இப்படி கூட நீங்க சொல்லலாம். தமிழ்ல நம்ம வருவது, போவது, எடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம் இல்லையா? அந்த முடிவான வார்த்தைகள் தான் இந்த இடத்துல ஆனா. இந்த நான்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஆனா, ஜானா எல்லாத்துலயும் அந்த நாங்கிற எழுத்து இருக்கும். பட் அது இல்லாமயும் உங்களால சொல்ல முடியும். அதுவும் தப்பு கிடையாது. வருவது ஆனா அப்படின்னும் சொல்லலாம். அப்படின்னும் சொல்லலாம். போவது ஜானா அப்படின்னும் சொல்லலாம். ஜா அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த வார்த்தை பிடிப்பது. பக்கட்னா. பிடிப்பது பக்கட்னா. இதோடைய எதிர்ச்சொல் விடுவது. சோடுனா. விடுவது சோடுனா. பக்கட்னா, சோடுனா. அடுத்தது உடைப்பது. தோடுனா. உடைப்பது தோடுனா. இதுவே சேர்க்கிறது. உடைஞ்சு போனதை சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா எதா இருந்தாலும் ஒண்ணு சேர்க்கிறதா இருக்கட்டும். ஜோடுனா. ஜோடுனா. தோடுனா, ஜோடுனா. உடைப்பது, சேர்ப்பது. வாங்குவது, காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அத கரீத்னா அப்படின்னு சொல்லுவோம். கரீத்னா. இதுவே விற்பது, இதுக்கு என்ன சொல்லலாம்? பேச்னா. பேச்னா. கரீத்னா, பேச்னா. கரீத்னானா வாங்குறது, பேச்னானா விக்கிறது. சிலர் ஒரு டவுட் கேட்பாங்க. பேச்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு, பேஜ்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. பேச்னா அப்படிங்கிறது இங்க நம்ம பார்த்த மாதிரி விற்பது. சோ ஒரு பொருளை விக்கிறீங்க அப்படின்னா அது பேச், இச்சு சவுண்ட்ல வரும். பேச்னா. இதுவே ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க, இல்ல ஒரு ஆளை ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்க. சோ அந்த அனுப்புற விஷயத்த பேஜ்னா அப்படின்னு சொல்லணும். அது பே இஜ். இது பேச். இச்சு சவுண்ட் வந்தா விற்கிறது. இதே இஜ் சவுண்ட் வந்துச்சுன்னா அனுப்புவது. கரீதுனா, பேச்னா. வாங்குவது, விற்பது. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். எடுப்பது. லேனா. எடுப்பது, லேனா. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த நான் இல்லாமையும் உங்களால சொல்ல முடியும். அதுவும் கரெக்டான மீனிங்கை தான் கொடுக்கும். லே மட்டுமே சொன்னாலும் கூட போதும் தான். எடுப்பது லேனா. கொடுப்பது தேனா. லேனா, தேனா. எடுப்பது, கொடுப்பது. நெக்ஸ்ட் ஒன் திறப்பது. கோல்னா. திறப்பது, கோல்னா. மூடுவது, பந்த் கர்னா. மூடுவது, பந்த் கர்னா. இப்போ ஒரு கதவுன்னு எடுத்துக்கோங்க. கதவை திறக்கிறது கோல்னா. திறப்பது கோல்னா. மூடுவது பந்த் கர்னா. மூடுவது பந்த் கர்னா. கத்துவது சில்லானா. கத்துவது சில்லானா. முணுமுணுப்பது ஃபுஸ்ஃபுசானா. முணுமுணுப்பது ஃபுஸ்ஃபுசானா. இந்த ஃபுஸ்ஃபுசானா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப மெதுவா பேசுவோம் இல்லைங்களா? ரொம்ப சத்தம் வெளிய கேட்காம ரொம்ப முணுமுணுன்னு பேசுறத ஃபுஸ்ஃபுசானான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கத்தி கத்தி பேசுறத சில்லானா அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லானா, ஃபுஸ்ஃபுசானா. நெக்ஸ்ட் ஒன் விளையாடுவது. கேல்னா. விளையாடுவது, கேல்னா. வேலை செய்வது, காம் கர்னா. காம் கர்னா. காம் மட்டும் சொன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க காம் மட்டுமே வந்து வேலை செய்வது அப்படிங்கிற செயல்னு. ஆனா அது செயல் கிடையாது. காம் அப்படிங்கிறது வெறுமனே வேலை. வேலை செய்வதுன்னு நீங்க மாத்தணும்னா காம் கர்னா அப்படின்னு சேர்த்து சொல்லணும். ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தாதான் இந்த ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரே செயலை குறிக்கும்.
கேல்னா விளையாடுவது, காம் கர்னா வேலை செய்யறது. நெக்ஸ்ட் ஒன் உட்காருவது, பேட்னா உட்காருவது, பேட்னா. எழுவது, உட்னா எழுவது, உட்னா. பேட்னா, உட்னா. நெக்ஸ்ட் தூங்குவது, சோனா தூங்குவது, சோனா. இதத்தான் இந்த சோன்ற வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலும் போதும். நம்ம யார்ட்டையாவது தூங்குன்னு சொன்னா சோஜாவோ அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இது அங்கிருந்து வந்த வார்த்தை தான் சோனா அப்படிங்கிறது முழு வார்த்தை தூங்குவது. விழிப்பது, ஜாக்னா விழிப்பது, ஜாக்னா. தூக்கத்துல இருந்து விழிப்பதுங்கிற வார்த்தை ஜாகனான்னு இருக்கு. இன்னும் சிலர் பேச்சொழக்குல உட்டுனா கூட சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுக்கிறதுன்னு. சோ எழுந்திருச்சுக்கிறதுக்கான வார்த்தை உட்டுனா. அதே வார்த்தைய நீங்க உட்கார்ந்திருக்கவர் எழுந்திருச்சுக்கிறதுக்கும் சொல்லலாம். தூக்கத்துல இருக்கிறவர் எழுந்திருச்சுக்கிறதுக்கும் உட்டுனாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சோனா தூங்குவது, ஜாக்னா அல்லது ஊட்டுனா விழிப்பது. அடுத்த வார்த்தை விழுவது, விழுவது, கிர்னா விழுவது, கிர்னா. எழுவது, உட்டுனா எழுவது, உட்டுனா. இது நம்ம எப்படி பயட்னா உட்னா படிச்சோமோ அதே மாதிரிதான். கிர்னா, உட்னா. கிர்னானா விழுகிறது, உட்னானா எழுந்திருச்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வைத்திருப்பது, ரக்னா வைத்திருப்பது, ரக்னா. எறிவது, தூக்கி போட்டுறது இல்ல தூக்கி எறிவது, ஃபேங்க்னா ஃபேங்க்னா. ரக்னா, ஃபேங்க்னா. ஒரு பொருள் நம்மகிட்டயே வச்சுக்கிறது ரக்னா, தூக்கி போட்டுறது எரிஞ்சிடுறது இது ஃபேங்க்னா. நெக்ஸ்ட் ஒன் கேட்பது, பூச்னா கேட்பது, பூச்னா. இது காதால கேட்கறத பத்தி நம்ம பேசல. ஒரு கேள்வி கேட்கறது. ஒருத்தர்ட்ட போய் உங்க பேர் என்ன, இது என்ன இடம், இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறது பூச்னா. சொல்வது, நீங்க கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு இல்லையா, அந்த சொல்வதுங்கிற வார்த்தை ஹிந்தில பதானா பதானா. பூச்னா, பதானா. நெக்ஸ்ட் வேர்ட் விழுங்குவது. இப்ப சாப்பாடு விழுங்குறோம் இல்லையா, முழுங்குறோம். அதுக்கு என்ன சொல்லலாம், நிகழ்னா நிகழ்னா. இதுவே துப்புவது, இதோடைய ஆப்போசிட் எப்படி வரும், விழுங்குவதோடைய ஆப்போசிட் துப்புவது. இதுக்கு ஹிந்தில தூக்னா தூக்னா. நிகழ்னா, தூக்னா. அடுத்தது சாப்பிடுவது. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கானா சாப்பிடுவது, கானா. இந்த கானாங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தத்துல வரும் பொதுவாவே. ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு சாப்பிடுவது. ரெண்டுத்துக்குமே கானா அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். சாப்பாடுனாலும் கானா, சாப்பிடுவது அப்படின்னு சொல்லி ஒரு செயலை சொன்னாலும் அதுவும் கானா தான். இதுக்கான ஆப்போசிட் ஏப்பம் விடுறது. சோ சாப்பிட்டு ஏப்பம் விடுறது என்ன சொல்லலாம், டகார்னா டகார்னா அப்படின்னா ஏப்பம் விடுறது. நெக்ஸ்ட் ஒன் பாடுவது, கானா கானா. இது கானா கிடையாது, கானா. இதெல்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டிய வார்த்தைகள். கானா கா சொல்றீங்க அப்படின்னா அது சாப்பிடுவது ஆயிடும். இதுவே கா சொல்றீங்க அப்படின்னா பாடுவது ஆயிடும். கானா அப்படின்னா பாடுவது. இதுவே கேட்பது, இப்போ ஒருத்தர் பாடுறாருன்னா அதை நம்ம கேட்கிறோம். அந்த காதால கேட்கிறதே இல்ல கவனிக்கிறதே என்ன சொல்லலாம், சுனுனா சுனுனா. கானா, சுனுனா. பாடுவது, கேட்பது, கானா, சுனுனா. நெக்ஸ்ட் ஆடுவது, நாச்னா நாச்னா. ஆடுவது, நாச்னா. இதையே பார்க்கிறது, ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னா அதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஹிந்தி வார்த்தை தேக்னா தேக்னா. நாச்னா, தேக்னா. ஆடுவது, பார்ப்பது. நெக்ஸ்ட் வேர்ட் அழுவது, ரோனா அழுவது, ரோனா. சிரிப்பது, ஹஸ்னா சிரிப்பது, ஹஸ்னா. ரோனா, ஹஸ்னா. அழுவது, சிரிப்பது. அடுத்த வார்த்தை மிதப்பது இல்லனா நீந்துவது. ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான். மிதப்பது, நீந்துவது. ரெண்டுத்துக்கும் தैरना तैरना. இதுவே மூழ்கிறது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா டூப்னா டூப்னா. ஒரு கப்பல் மிதந்துட்டு இருக்குன்னா அத तैरना சொல்லுவோம்.
ஒரு ஆள் நீந்திட்டு இருக்காரு அப்படின்னா அந்த நீந்துவதுங்கிற செயலையும் தैरना அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே ஒரு கப்பல் மூழ்குது, ஒரு ஆள் மூழ்குறாரு அப்படின்னா அந்த செயலை எப்படி சொல்லணும்? डूबनाன்னு சொல்லணும். तैरना डूबना. நெக்ஸ்ட் ஒன் வெல்வது, ஜீத்னா. வெல்வது இல்ல வெற்றி பெறுவது, இத வந்து ஜீத்னா அப்படின்னு சொல்லுவோம். தோற்பது, தோல்வி அடைவது, இதுக்கு ஹார்னா. ஜீத்னா, ஹார்னா. வெல்வது, தோற்பது. ஜீத்னா, ஹார்னா. இதே மாதிரி இன்னொரு வார்த்தை வெற்றி பெற வைப்பது, தோற்கடிப்பது. இது 2யும் பார்க்க போறோம். வெற்றி பெற வைப்பது அப்படின்னா ஜிதானா. ஜிதானா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து வெற்றி பெற வைக்கிறது ஒரு டீச்சர். அப்போ அந்த வெற்றி பெற வைப்பதுங்கிற அந்த செயல என்ன சொல்லலாம்? ஜிதானான்னு சொல்லலாம். ஜீத்னா அப்படின்னா வெற்றி பெறுவது. அது அந்த ஸ்டூடெண்ட் வெற்றி பெற்றிருக்காரு. யாரு வெற்றி பெற வைத்தது? அந்த வெற்றி பெற வைப்பது அப்படிங்கிற செயல் ஜிதானா. ஜீத்னா, ஜிதானா. இந்த 2ம் வந்து வெற்றி பெறுவது, வெற்றி பெற வைப்பது. நெக்ஸ்ட் தோற்பதுன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி படிச்சோம். ஹார்னா அப்படின்னு படிச்சோம். இதுவே தோற்கடிப்பது, ஒருத்தர தோற்கடிக்கிறது. அதுக்கு என்ன சொல்லலாம்? ஹரானா. ஹரானா. ஜிதானா வெற்றி பெற வைப்பது, ஹரானா தோல்வி அடைய வைப்பது. அடுத்த வார்த்தை சுரானா. இதுக்கான அர்த்தம் இந்த ஸ்லைட்ல தப்பா இருக்கு. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சுரானா அப்படின்னா திருடுவது. திருடுவத வந்து சுரானா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே காப்பாற்றுவது, ஒரு பொருளை திருட வந்தவங்கள இல்ல திருடுவதுன்ற செயலை சுரானான்னு சொல்றோம். அப்ப காப்பாத்துவது அப்படிங்கிற ஒரு செயலை பச்சானான்னு சொல்லணும். சுரானா, பச்சானா. நெக்ஸ்ட் ஒன் மறைப்பது, சுப்பானா. மறைப்பது, சுப்பானா. ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறத வந்து சுப்பானா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அதை வெளிப்படையா காட்டிடுறோம் அப்படின்னா அந்த காட்டுவது அப்படிங்கிற வார்த்தை திகானா. திகானா. சுப்பானா, திகானா. சுப்பானா மறைக்கிறது, திகானா காட்டுவது. நெக்ஸ்ட் ஒன் எரிப்பது, ஜலானா. எரிப்பது, ஜலானா. அணைப்பது, புஜானா. ஜலானா, புஜானா. எரிக்கிறது, அணைக்கிறது. ஜலானா, புஜானா. நெக்ஸ்ட் ஒன் புன்னகைப்பது. இது சிரிக்கிறது கிடையாது, ஸ்மைல் பண்றது. இதுக்கு முன்னாடி சிரிக்கிறதுன்ற வார்த்தை ஹஸ்னான்னு பார்த்தோம். இப்போ சிரிக்கல, புன்னகைக்கிறாங்க, ஸ்மைல் பண்றாங்க. இதுக்கு முஸ்குரானா. முஸ்குரானா. இதுக்கும் தனியா ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம எப்படி தமிழ்ல சிரிப்பது, புன்னகைப்பதுன்னு 2 வார்த்தைகள் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி அங்க ஹஸ்னா, முஸ்குரானா அப்படிங்கிற 2 வார்த்தைகள் இருக்கு. இப்போ இதுக்கான ஆப்போசிட் முறைப்பது. ஒருத்தர் ஸ்மைல் பண்றாரு, இன்னொருத்தர் முறைக்கிறாரு. இந்த 2 செயல்களையும் தான் நம்ம சொல்றோம் முஸ்குரானா, கூர்னா. கூர்னா அப்படின்னா முறைக்கிறது. முஸ்குரானா, கூர்னா. கூர்னா அப்படிங்கிறது முறைப்பது. நெக்ஸ்ட் ஒன் நடப்பது, வாக் பண்றது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா சல்னா. சல்னா. இது நடப்பது மட்டும் கிடையாது. சில நேரங்கள்ல போவது அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். நடப்பது, போவது. இது 2மே சல்னா. இதோடைய ஆப்போசிட் ஓடுவது, தோடனா. தோடனா அப்படின்னா ஓடுறது. இது தௌடு அப்படின்னு எழுதினாலும் கூட நம்ம சொல்லும்போது தோடனா அப்படின்னு தான் சொல்லுவோம். சல்னா, தோடனா. நெக்ஸ்ட் ஒன் ஓட்டுவது. ஒரு வண்டியை ஓட்டுறது, காரை ஓட்டுறது, இதெல்லாம் வந்து சலானா. சல்னா வேற, சலானா வேற. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சல்னா அப்படின்னா நடக்கிறது, சலானா அப்படின்னா ஓட்டுவது. இதுவே வண்டியை ஓட்டுறத பத்தி பேசியாச்சு. நிறுத்துவது என்ன சொல்லணும்? ருக்னா. ருக்னான்னு சொல்லலாம், இல்ல ரோக்னான்னு சொல்லலாம். 2மே நிறுத்துறது, நிப்பாட்டுறது தான். சலானா, ரோக்னா. கீழ போடுறது, கீழ விட்டுறது. ஒரு பொருள கையில வச்சிருக்கோம். அது கீழ விழுக வைக்கிறது, இல்ல கீழ விட்டுறது. இதையெல்லாம் என்ன சொல்லலாம்னா, கிரானான்னு சொல்லலாம். கிரானா. இது நம்ம வீடியோவ கரெக்ட்டா பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிர்னா படிச்சிருப்போம். கிர்னாக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு உடனே ஞாபகம் வருதுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ கிரானாங்கிற வார்த்தை கீழ போடுறது. இதே எடுக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா, உட்டானா. எடுப்பது, உட்டானா. கிரானா, உட்டானா. கீழ போடுறது, கீழ இருந்து எடுக்கிறது. அடுத்த வார்த்தை ஏறுவது, சட்னா.
மரத்துல ஏறுறது, பஸ்ல ஏறுறது, ட்ரெயின்ல ஏறுறது, இந்த மாதிரி ஏறுவது அப்படின்னு வந்தாலே சடுனா. இறங்குவது, பஸ்ல இருந்து இறங்குறது, மரத்துல இருந்து இறங்குறது, படிக்கட்டுல இருந்து இறங்குறது, உத்தர்னா. சடுனா, உத்தர்னா. சடுனானா ஏறுறது, உத்தர்னா அப்படின்னா இறங்குறது. நெக்ஸ்ட் ஒன் இழுப்பது, கீஞ்சுனா. இழுப்பது, கீஞ்சுனா. தள்ளுவது, தக்கேல்னா. தள்ளுவது, தக்கேல்னா. கீஞ்சுனா, தக்கேல்னா. தள்ளுவதுங்கிற வார்த்தைக்கு நிறைய லோக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. லைக் நம்ம பேச்சு வழக்குல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. தக்கா தேனா சொல்லுவாங்க. தக்கா கரோ சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். தக்கேல்னா அப்படின்னா தள்ளுவது. கீஞ்சுனா அப்படின்னா இழுப்பது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே வினைச்சொற்கள். அதுலயும் எதிர்ச்சொற்களா ஆப்போசிட்ஸா படிக்கிறனால உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒண்ணுக்கொண்ணு சம்மந்தம் இல்லாம எத்தனையோ வார்த்தைகள் படிச்சுட்டு போறதுக்கு, இந்த மாதிரி சம்மந்தப்படுத்தி, இதுக்கான ஆப்போசிட் இது. அப்ப இது 2யும் நம்ம பேரா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு ஜோடியா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. அதனால தான் இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸா குடுத்திருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வினைச்சொற்கள் ஆப்போசிட்டா உங்களால சொல்ல முடியும். இப்போ ஒரு லேனா, தேனா மாதிரியோ, சடுனா, உத்தர்னா மாதிரியோ, உங்களுக்கு இந்த வீடியோல இல்லாத சில வார்த்தைகள் சொல்ல முடியுது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் நம்மளோட சேனல் வீடியோஸை தெரியப்படுத்துங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்கிறதுக்கு அண்ட் ஈஸியா பேசுறதுக்கு தேவையான எல்லாமே நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங்.